அனைத்து உயிர்களும் இன்புற்றிருக்க தனிப்பெரும் கருணை வடிவான அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை வழிபட்டு தமிழ்ச்சித்தர் பகுதியை தொடங்குகிறேன். கடந்த பகுதியில் அபிதான சிந்தாமணி என்கின்ற நூலையும் கோரக்கர் 700 தொகுதி என்கின்ற நூலையும் ஆதாரமாக கொண்டு கோரக்கருடைய வரலாற்றை பார்த்தோம். மூன்றாவதாக வேறு ஒரு நூல், வடநாட்டில் எழுதப்பட்ட ஒரு நூல். அந்த நூலை எழுதியவர் டாக்டர் மோகன் சிங் என்பவர். PhD டீலிட் பட்டம் பெற்றவர். லாகூரிலே 1937 வெளியிட்ட ஒரு நூல், கோரக்நாத் அண்ட் மெடிவல் ஹிந்து மிஸ்டிசிசம் என்கின்ற நூலை எழுதினார். கோரக்கநாதருடைய வாழ்க்கையை முழுதுமாக ஆதாரமாக கொண்டு ஏறக்குறைய ஒரு 250 பக்கங்கள் ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறார். அவருடைய கருத்துப்படி அல்லமதேவர் என்பவர் கிபி 10ஆம் நூற்றாண்டிலே வடநாட்டிலே வாழ்ந்த ஒரு பெருஞானி. அவருடைய மாணாக்கராக விளங்கியவர் கோரக்நாத் என்பவர். நாத் கல்ட் என்று அந்த காலத்திலே வழங்கப்பட்டது. நாதாந்தம், சித்தாந்தம், வேதாந்தம், கலாந்தம், போகாந்தம், யோகாந்தம் என்று 6 அந்தங்களை சொல்லுவார்கள் சமயவாதிகள். அதில் நாதாந்த் பாரம்பரியத்திலே சேர்ந்தவர் கோரக்நாத் என்பவர் என்பது அவருடைய கருத்து. அவர் கருத்துப்படி வடநாட்டில் வாழ்ந்ததாக குறிக்கப்படுகின்ற கோரக்நாத் தமிழ்நாட்டிலே ஒருவேளை வந்திருக்க கூடும். ஏன்னா சித்தர்கள் எல்லாம் இருக்கிற நிலையில, இருக்கிற ஊரில் ஒரு வேறு வகையான பெயரை பெறுவார்கள் என்பது நான் முன்னாலே கூட சொல்லியிருக்கிறேன். கோவணத்து சித்தர் என்று குறிக்கப்படுகின்றவர் ஒரு இடத்திலே திருவலம் சுவாமிகள் என்று குறிக்கப்படுகிறார், வேறு ஒரு இடத்திலே கோணிசாமி என்று குறிக்கப்படுகிறார் என்பது கூட நாம் பார்த்தோம். அதே போலத்தான் வடநாட்டிலே கோரக்நாத் என்ற நாதக்கல்ட்டத்தை சேர்ந்தவர் தமிழகத்துக்கு வந்த பிறகு கோரக்கன் என்று மாறி இருக்கக்கூடும் என்ற கருத்தை சொல்லுகின்ற அவர், அதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்ட தமிழ் சித்தராகிய கோரக்கர் பாடல்களிலிருந்து வேறுபடுகின்ற சில வசனங்களை இந்த நூலிலே நாம் பார்க்கிறோம். குருவுக்கும் சிஷ்யனுக்குமான உரையாடல் போல, வினாவிடை போல சில பகுதிகளை அவர் எடுத்து ஆடுகிறார். அதிலே சுவையான 1-2 காட்சிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்லுவது, அந்த புத்தகம் 45வது பக்கத்திலே, உண்மை உனக்குள்ளேயே இருக்கிறது, அது வெளியே தேடாதே. இது ஒரு கருத்து. உணவு விஷயத்தில் கவனம் மிக தேவை. புளிப்பு சுவை முக்கிய உறுப்புகளின் நலனை கெடுக்கும். மசாலா உணவுகள் மூப்பினை விரைந்து தரும். இனிப்பு கூடுதலான நோய்களை ஈர்க்கும். இது அந்த புத்தகத்தினுடைய 46வது பக்கத்திலே காணப்படுகிறது. வேறு ஒரு கருத்து 47வது பாடலிலே, ஆற்றங்கரை ஓரத்திலே இருக்கின்ற மரமும் பெண் அருகில் இருப்பவனும் நீண்ட ஆயுளோடு இருக்க முடியாது. இது வாழ்க்கையினுடைய நிலையாமை தத்துவத்தை சொல்லுவது போன்ற ஒரு கருத்து இது. அடுத்து ஆசிரியர் மாணவர் உரையாடுவதை போன்ற கோரக்கர் அவர் பேசுவது ஆசிரியரிடம், அமிர்தம் என்றால் என்ன, அது எங்கிருக்கிறது? ஆசிரியர் மச்சமுனி சொல்லுவது, கீழ்த்தளத்தில் இருப்பதை போல மேல் தளத்திற்கு ஏற்றவும் அமிர்தம் கிடைக்கும், அதுவே வீடு பேரு. இது அந்த குண்டலினி யோகத்தை குறிப்பதாக இருக்கிறது. அடுத்து கோரக்கர் கேட்கிறார், எது உறக்கம், எது மரணம்? மச்சேந்திரர் சொல்லுகின்ற பதில், உறங்குவது மரணம், விழிப்பது பிறப்பு. இது வள்ளூருடைய உறங்குவது போலும் சாகாடு என்ற குரலை நினைவுபடுத்துகிறது என்பது என்னுடைய ஒப்புமை. அடுத்து கோரக்கர் கேட்கிறார், மரணமில்லாமை அடைதல் எவ்வாறு? குரு சொல்லுகிறார், 6 ஆதாரங்களையும் அறிந்தவனே இறைவன், அவனே படைப்பவன், அவனே மரணம் இல்லாதவன், மரணம் பற்றிய உண்மையை தெரிந்தவன்.
இவரது இதுதான் ஒரு சான்றாக ஒரு 2 பேருக்கும் இடையே ஏற்படுகின்ற வாதம். இவருடைய சமாதி பஞ்சாபிலே இருக்கிறது என்று 80வது பக்கத்திலே சொல்கிறார். என்றாலும் கோரக்கர் சந்திர ரேகை 200, நவநாச திறவுகோள் 100, ரவிமேகலை 75 என்பது போன்று ஒரு 7 புத்தகங்கள் 6 புத்தகங்கள் இவர் எழுதியது. 7வது போகர் எழுதியது. இது 1975 வெளியிட்டது. ஆக இவர் எழுதியதாக குறிக்கப்படுவது மொத்தம் 40 புத்தகங்கள் எழுதியதாக, 40 நூல்கள் எழுதியதாக சொல்லப்படுகிறது. இத 40 காலமேகம் 1000, கமலாஞ்சனி 400, திலரவி 500, லலாடப்பூட்டு 580 என்பது போல ஒரு 16 நூல்கள் இவை எழுதியதாகவும், அந்த 16 நூல்களை பிற சித்தர்கள் வழக்கத்திலே இருக்கக்கூடாது என்று திருடி கொண்டு போன பிறகு இவர் எழுதியதுதான் இந்த கோரக்கர் 700 தொகுதி என்ற ஒரு குறிப்பு காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வேறு வகையான ஒரு 22 வகையான நூல் அவர் பெயரிலே காணப்படுகிறது. கனகவித்து 85, ஜீவரத்தினம் 95 என்பது போல ஒரு 22 நூல்கள் அவர் பெயரிலே கிடைக்கிறது. கோரக்கரை மலைவாகனம் என்பது ஒன்று, கூடுவிட்டு கூடுபாதல் என்பது போல ஒரு 22 நூல்கள் இவர் பெயரிலே கிடைக்கின்றன. மொத்தம் இவர் 40 நூல்கள் இவர் பெயரிலே கிடைக்கப்படுகிறது என்பது இவரை பற்றிய இலக்கிய ஆதாரங்களோடு கிடைக்கின்ற, கோரக்கரை பற்றி கிடைக்கின்ற செய்திகள். இனி இந்த கோரக்கர் சமாதியை பற்றி வழங்கப்படுகின்ற சில நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு நான் சென்று பார்த்த நாகப்பட்டினத்தில் இருக்க வடபொய்கை நல்லூர் என்ற ஊரிலே இருக்கின்ற அந்த சமாதி பற்றிய விளக்கங்களை பார்க்கலாம்.